ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு சமையல் தீனி. இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் முள்ளங்கி தாங்க எடுத்திருக்கேன். முள்ளங்கி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம பேனில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இது வேகிற அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது வேகட்டும். நம்ம மோர் குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். துவரம்பருப்பு 1 ஸ்பூன் ஊற போட்டிருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி துருவின தேங்காய், சீரகம், இஞ்சி, காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இந்தளவு அரைச்சா போதும். இப்போ முள்ளங்கி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துடலாம். கிண்டி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். பச்சை வடையெல்லாம் போகட்டும். நான் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா மோராக கடைஞ்சிருங்க. இந்த அளவு கடைஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதி வந்து பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மோரையும் இதில் நான் சேர்த்துடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றி இப்போ தாளிச்சிக்கலாம். கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பட்டை வத்தல், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்படியே தூக்கி கொதிக்கிற குழம்புல ஊற்றிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான மோர் குழம்பு ரெடி. இது சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.